யோகாசனம். திருமூலர், போகர் எல்லா சித்தர்களும் ஆசனத்தை கூறியிருக்கிறார்கள். யோகாசனம் என்றால் என்ன? யோகம் என்றால் கூடுதல், ஆசனம் என்றால் இருக்கை. ஒரு நல்ல விதமான இருக்கையில் மனதை உண்மையாக வைத்து கட்டுப்படுத்தி பக்குவமடைதலே யோகமாகும். மனமும் உடம்பும் பக்குவப்படுத்துவதிலே யோகம் ஆகும். யோகம் என்றால் கூடுதல், பக்குவமடைதல் என்று பொருள். மனதையும் உடம்பையும் பக்குவப்படுத்தக்கூடிய இருக்கையே யோகாசனம் என்று பெயர். இதை சித்தர்கள், எல்லா சித்தர்களும் ஒவ்வொரு நூலில் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு ஆசனம் ருத்ராசனம். இது ஆத்ம சக்தியும் நம்முடைய ஆன்ம சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆசனம். இதை நாம் செய்து கொண்டு சில சிவன் மந்திரங்களையும் சில நமக்கு விருப்பக்கூடிய மந்திரங்களை நாம் சொல்லும்போது நம்முடைய ஆத்ம சக்தி அதிகரிக்கும், உடம்பும் மனமும் தெய்வீகத்தால் நிறையும். தேவ சம்போ மகாதேவ சம்போ. நாம் பார்க்க வேண்டிய ஆசனம் பதுங்கு ஆசனம். பதுங்கு ஆசனம், பதுங்கி கொண்டு. பதும ஆசனம், அது பத்மாசனம், தாமரை ஆசனம். இது பதுங்கு ஆசனம். இதை சித்தர்கள் மலைகளிலும் அவர்கள் வாழ்ந்த சீடர்களுக்கு சொல்லித் தருவார்கள். இது மனசக்தியும் ஆத்ம சக்தியும் அதிகரிக்கக்கூடிய ஆசனம். மாணவர்கள் இதை செய்தால் மறதி நீங்கி நம்ம படித்தது மனதில் நிற்கும். ஞாபக மறதி உள்ளவர்கள் இதை தினமும் செய்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளை சுறுசுறுப்படையும் என்பது உறுதி. இது போகர் பெருமான் சித்தர்களால் அருளப்பட்ட ஆசனம். போகர் பன்னீராயிரத்தில் இந்த ஆசனத்தை எல்லாம் கூறியிருக்கிறார். அவர் வழியிலே நாம் செய்வோம். ஓம் ஸ்ரீ க்ரீம் ஐம். ஓம் பூமாதேவி போற்றி. ஓம் குருதேவியே போற்றி. இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஆசனம் இதழாசனம். இந்த இதழாசனத்தை நாம் பண்ணும்போது உடல் சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடும். இதழாசனத்தை குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் தினமும் பயிலலாம். மனம் அமைதி கிடைக்கும், மனது ஒருநிலையாகும். இதே நிலையில் நாம் 5 நிமிடம் இருக்கலாம். இதை நாம் பிடித்த தெய்வங்களை நாம் மனதிற்குள் சொல்லிக்கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் காளி, ஓம் விஷ்ணுவே, ஓம் பிரம்மா, ஓம் முருகா, ஓம் குருவே போற்றி, ஓம் குருவே போற்றி, ஓம் குருவே போற்றி. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஆசனம் பஞ்சபூத ஆசனம். இந்த பஞ்சபூத ஆசனம் நாமாச்சிவாய என்ற 5 எழுத்தின் உச்சரிப்பும் மொழிகளுக்கும் நம்ம உடம்பில் இருப்பது போல் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளை நமச்சிவாய பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய மூலாதார ஜோதிடம் இந்த சக்திகளை அது எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஆசனம். இந்த நிலையில் நாம் தியானத்தில் இருக்கலாம். மிகவும் வலிமையாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும். இரு கால்களை நீட்டி சவ ஆசனத்தில் முதலில் படுக்க வேண்டும்.
பஞ்சபூத ஆசனம். ஓம் நம சிவாய. 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 எழும்போது காலை மேலே நீட்டி அப்படியே எழுத வேண்டும். கை ஊண்டாமல் எழுத வேண்டும்.